அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 147வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 105 முதல் 108 வரை. திருப்பாடல்கள் 105. கடவுளும் அவர் தம் மக்களும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் அப்ரஹாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். அப்ரஹாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரவேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன், அப்பங்கே உங்களுக்கு உரிமை சொத்தாய் இருக்கும் என்றார். அவர் அப்போது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராய் இருந்தார்கள். அங்கே அவர்கள் அந்நியராய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஒரு அரசனின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள். யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார். நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். அவர் அரச அலுவலரை பயிற்றுவித்தார். அவருடைய அவை பெரியோருக்கு நல்லறிவு புகட்டினார். பின்னர் இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தார். யாக்கோபு காம் நாட்டில் அந்நியராய் வாழ்ந்தார். ஆண்டவர் தம் மக்களை பழுகி பெருக செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியரிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர். காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினர். அவர் இருளை அனுப்பி நாட்டை இருட்டாக்கினார். அவருடைய சொற்களை எதிர்ப்பார் இல்லை. அவர்களுடைய நீர்நிலைகளை அவர் இரத்தமாக மாற்றினார். அவற்றிலிருந்த மீன்களை சாகடித்தார். அவர்களது நாட்டிற்குள் தவளைகள் ஏறி வந்தன. மன்னர்களின் பள்ளி அறைகளுக்குள்ளும் அவை நுழைந்தன. அவர் கட்டளையிட அவர்களுடைய நாடு முழுவதிலும் ஈக்களும் கொசுக்களும் திரண்டு வந்தன. அவர் நீருக்கு பதிலாக கல்லை மழையாக பொழிந்தார். அவர்களது நாடெங்கும் மின்னல் தெறிக்க செய்தார். அவர் அவர்களின் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்தார். அவர்களது நாடெங்கும் உள்ள மரங்களை முறித்தார். அவரது சொல்லால் வெட்டுக்கிளிகளும் எண்ணற்ற வெட்டு புழுக்களும் அங்கே தோன்றின. அவை அவர்களது நாட்டின் பயிர் பச்சைகளை தின்று தீர்த்தன. அவர்களது நிலத்தின் விளைச்சல்களை விழுங்கிவிட்டன. அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார். அவர்களது ஆண்மையின் முதற்பேறுகள் அனைத்தையும் வீழ்த்தினார். அவர் இஸ்ரவேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். அவர்கள் குளங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. அவர்கள் வெளியேறுகையில் எகிப்தியர் அகமகிழ்ந்தனர். ஏனெனில் இஸ்ரவேலர் பற்றிய பேரச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. அவர் அவர்களை பாதுகாக்க மேகத்தை பரப்பினார். இரவில் ஒளி தர நெருப்பை தந்தார். அவர்கள் கேட்டதால் அவர் காடைகளை வர செய்தார். வானில் நின்று வந்த உணவால் அவர்களை நிறைவுற செய்தார். அவர் கற்பாறையை பிளந்தார். தண்ணீர் பொங்கி வழிந்தது.
அது பாலை நிலங்களில் ஆறாய் ஓடிற்று. ஏனெனில் தம் அடியார் அபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார். அவர் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார். அவர் வேற்றினத்தாரின் நாடுகளை அவர்களுக்கு அளித்தார். மக்களினங்களது உழைப்பின் பயனை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்தார். அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின்படி ஒழுகவுமே அவர் இவ்வாறு செய்தார். அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 106. கடவுள் தம் மக்களுக்கு காட்டிய கருணை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. உமது மாபெரும் பேரன்பை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. மாறாக உன்னதமானவரை எதிர்த்து செங்கடல் ஓரத்தில் கலகம் செய்தனர். அவரோ தமது பெயரின் பொருட்டு அவர்களை விடுவித்தார். இவ்வாறு அவர் தமது வலிமையை வெளிப்படுத்தினார். அவர் செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போயிற்று. பாலை நிலத்தில் நடத்தி செல்வது போல் அவர்களை ஆழ்கடல் வழியே நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று அவர்களை விடுவித்தார். பகைவரின் பிடியினின்று அவர்களை மீட்டார். அவர்களுடைய எதிரிகளை கடல் நீர் மூழ்கடித்தது. அவர்களுள் ஒருவர் கூட எஞ்சி இருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்தார்கள். அவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள். அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. பாலை நிலத்தில் அவர்கள் பெருவிருப்புக்கு இடங்கொடுத்தார்கள். பால்வெளியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள். அவர்கள் கேட்டதை அவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களின் உயிரை அளிக்குமாறு அவர்கள் மீது நோயை அனுப்பினார். பாளையத்தில் இருக்கும்போது மோசேயின் மீதும் ஆண்டவருக்காக திருநிலை பெற்ற ஆரோன் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். நிலம் பிளந்து தாத்தானை விழுங்கியது. அபிராமின் கும்பலை அப்படியே புதைத்து விட்டது. அக்கும்பலிடையே நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயோரை தீப்பிழம்பு எரித்தது. அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். அருமையான நாட்டை அவர்கள் இகழ்ந்தார்கள். அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் தங்களின் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே அவர் அவர்களுக்கு எதிராக தம் கையை ஓங்கி, நான் உங்களை பாலை நிலத்தில் வீழ்ச்சியுற செய்வேன், உங்கள் வழிமரபினரை வேற்றினங்களிடையே அந்நிய நாடுகளிலும் சிதறடிப்பேன் என்றார். பின்னர் அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். உயிரற்ற தெய்வங்களுக்கு பலியிட்டவற்றை உண்டார்கள். இவ்வாறு தங்கள் செய்கைகளினால் அவருக்கு சினமூட்டினார்கள். ஆகவே கொள்ளை நோய் அவர்களிடையே பரவிற்று. பினகாசு கொதித்தெழுந்து தலையிட்டதால் கொள்ளை நோய் நீங்கிற்று. இதனால் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் அவரது செயல் நீதியாக கருதப்பட்டது. மெரிபாவின் ஊற்றின் அருகில் அவருக்கு சினமூட்டினார்கள். அவர்களின் பொருட்டு மோசேக்கும் தீங்கு நேரிட்டது. மோசேக்கு அவர்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியதால் அவர் முன்பின் பாராது பேசினார். ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். மாசற்ற இரத்தத்தை தங்கள் புதல்வர் புதல்வியரின் இரத்தத்தை சிந்தினர். கானான் நாட்டு தெய்வங்களின் சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டார்கள். அவர்களின் இரத்தத்தால் நாடு தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டார்கள்.
தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவறுத்தார். வேற்றினத்தாரின் கையில் அவர் அவர்களை ஒப்படைத்தார். அவர்களை வெறுத்தோரே அவர்களை ஆட்சி செய்தனர். அவர்கள் எதிரிகள் அவர்களை ஒடுக்கினர். தங்கள் கையின் கீழ் அவர்களை தாழ்த்தினர். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். அவர்களுக்கு உதவுமாறு அவர் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தமது பேரன்பிற்கேற்ப கழிவிரக்கம் கொண்டார். அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக. மக்கள் அனைவரும் ஆமேன் என சொல்வார்களாக. அல்லேலூயா. திருப்பாடல்கள் அதிகாரம் 107. கடவுளின் கருணையை புகழ்தல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலைநிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மன சோர்வுற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலைகுலைந்து போயினர், அவர்களுக்கு துணை செய்வார் எவரும் இல்லர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். காரிருளிலும் சாவி நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார், இரும்பு தாழ்பால்களை உடைத்து விட்டார். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர். அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வணிகம் செய்தனர். அவர்களுள் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலைகுலைந்தது. குடிவெறியரை போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர். அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சி உற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக.
பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக. ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார், நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார். செழிப்பான நிலத்தை அவர் உவர் நிலமாக்கினார். அங்கு குடியிருந்தோரின் தீச்செயலை முன்னிட்டு இப்படி செய்தார். பாலை நிலத்தையோ நீர்த்தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக செய்தார். பசியுற்றோரை அங்கே குடியேற்றினார். அவர்கள் அங்கே குடியிருக்க நகரொன்றை அமைத்தனர். அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர், திராட்சை தோட்டங்களை அமைத்தனர். அறுவடைக்கான கனிகளை அவை ஈன்றன. அவர் ஆசி வழங்கினார். அவர்கள் மிகுதியாக பழுகி பெருகினர். அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை. பின்பு அவர்களின் தொகை குறைந்தது. அவர்கள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளாயினர். தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி அவர்களை பாதையற்ற பால்வெளியில் அலைய செய்தார் அவர். ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலையினின்று தூக்கிவிட்டார். அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருக செய்தார். நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்கின்றனர். தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். திருப்பாடல்கள் அதிகாரம் 108. பகைவரிடமிருந்து விடுவிக்குமாறு வேண்டல். தாவீதின் புகழ் பாடல். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை விழித்தெழ செய்வேன். ஆண்டவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றன உமது உண்மை. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும். என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்துக்கு பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராயிம் என் தலை சீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனது பாதங்களவும் பாத்திரம். ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சுல் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதோம் வரைக்கும் என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார்.